சந்தையில மல்லிகை கடை வச்சிருந்த கிட்ட கோபால் வந்தான். யாரு தம்பி நீங்க? ஒரு நாள் என் கடை கிட்ட உங்களை பார்க்கறேனே. பிடிச்சத வாங்கி சாப்பிட்றீங்க. ஆமா, இந்த ஊர்ல நீங்க எங்க இருக்கீங்க? என் ஊரு ரங்கநாதபுரங்கய்யா. என் பேர் கோபால். நான் வீரையனுக்காக. வீரையனா? அவன்கிட்ட என்ன வேலை? கடன் கொடுத்துருக்கேன். 2 நாள்ல திருப்பி தரதா சொன்னாரு. ஆனா 5 நாள் ஆயிடுச்சு. வீடு எப்ப பாரு பூட்டி தான் இருக்கு. ஊர்ல யார்கிட்டயாவது கேட்டா பலியாட பாக்குற மாதிரி என்ன பாக்குறாங்க. வீரையனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்படி வருத்தப்பட்டு கேட்ட கோபாலை பார்த்த கிட்டையனுக்கு கூட கோபால் மேல பரிதாபம் ஏற்பட்டது. கோபாலை பார்த்து அவர் சொன்னாரு, வீரையனை பத்தி என்னப்பா தம்பி சொல்றது? அவன் ஒரு கஞ்ச பிஸ்னாரி. ஒருவேளை பிஸ்னாரி தனத்துக்கு பரிசு கொடுத்தாங்கன்னா எல்லா பரிசையும் அவன் தான் ஜெயிப்பான். அவனோட பணம் மற்றவங்க கிட்ட நம்பிக்கை அளிக்கிற மாதிரி பேசி கடனை வாங்கிடுவான். மறுபடியும் அவங்க கண்ணிலேயே படமாட்டான். அவங்க மேல கொஞ்சம் கூட இரக்கம் காட்ட மாட்டான். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா முடியல. அந்த பிஸ்னாரி வீரையன் என் வீட்டில் தான் இருக்கான். இப்படி நினைச்சுக்கிட்டு தான் வீட்டில் மறைஞ்சிருந்த வீரையன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கானோன்னு உள்ளுக்குள்ளேயே பயந்துட்டு இருந்தாரு. கிட்டையன் வீட்டு சமையல் அறையில ஒளிஞ்சிட்டு இருந்த வீரையா அங்க என்னென்ன கண்ணுக்கு தெரிஞ்சதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். அப்பாடா, இன்னைக்கு வேலை. இந்த மளிகை கடை கிட்டையன் வீட்டில் சாதம் பருப்புன்னு ஓடிடுச்சு. அங்க என் வீட்டில் ஒரு வேளை சாப்பாடு மிச்சம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அப்பாவி கோபால். என் பிஸ்னாரித்தனத்தை பத்தி தெரியாம கடன் கொடுத்தான். இப்போ அதை வாங்க அலையிறான். இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தான். கடையில இருந்த கிட்டையன் தான் மனசுல இருந்த பதட்டத்தை வெளியில காட்டாம கோபால் கிட்ட இப்படி கேட்டாரு, அது சரி, வீரையனை பத்தி எதுவுமே தெரிஞ்சிக்காம அவனுக்கு எப்படி கடனை கொடுத்தீங்க? ஐயோ, மறந்துட்டேன். உங்களது ரங்கநாதபுரம் தானே? சரி, வீரையனை நான் எங்கேயாவது பார்த்தேன்னா உங்களை தேடி ரங்கநாதபுரத்துலேருந்து கோபால் வந்தான்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ கிளம்புங்க. அது இல்லைங்க. இங்கே பாருப்பா தம்பி கோபால், கடல்ல கரைச்ச உப்பை நம்மளால திருப்பி எப்படி எடுக்க முடியாதோ வீரையனுக்கு கொடுத்த பணமோ அப்படிதான். திரும்பலாம் கிடைக்காது. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. இப்படி கிட்டையும் சொன்ன வார்த்தையோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டான் கோபால். சரிங்க, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லிட்டு கோபால் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். உடனே கிட்டையன் பதட்டத்தோட ஓடி வந்து சமையல் அறையில பார்த்தாரு. அங்க வீரையனை காணோம். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த சாதம் பருப்பு எல்லாமே காலியா கிடந்தது. கிட்டையன் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு இப்படி யோசிச்சாரு, இந்த வீரையன் கஞ்ச பிஸ்னாரின்னு தெரிஞ்சும் நான் ஏமாந்துட்டேன். அந்த கோபால் இது தெரியாமையே ஏமாந்துட்டான். இப்ப என்ன நினைச்சு எனக்கே பரிதாபமா இருக்கு. இப்படி நினைச்சு வருத்தப்பட்டார். அப்போ அந்த நேரம் வீரையா கையில ஒரு துணி மூட்டையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தான். பிஸ்னாரி வீரையனை பத்தி கிட்டையன் சொன்னது உண்மைதான். கஞ்ச பிஸ்னாரி வீரையன் எப்பவுமே சல்லி பைசா செலவு பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாம ரொம்ப புத்திசாலித்தனமா வாங்கின கடனை திருப்பியும் தரமாட்டான். ஆனா அவனுக்கு தெய்வ பக்தி அதிகம். தினம் வீட்டுல பூஜை பண்ணுவான். அவன் பிரார்த்தனை எப்பவுமே இப்படிதான் இருக்கும். கடவுளே, எனக்கு இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கிற மாதிரி பண்ணுப்பா. உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிற. இப்படி வேண்டிக்கிட்டான். அப்படி ஒரு நாள் வீரையன் வெளியில கிளம்பி போயிட்டு இருந்தப்போ கீழே பலன்னு 100 ரூபாய் நோட்டு ஒன்ன பார்த்தான். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷத்தோட சுத்தி முத்தி பார்த்துட்டு, யாராவது பார்த்தாங்கன்னா என்னோடதுன்னு வாங்கிப்பாங்க நான். இப்படி சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் நோட்டு கிட்ட போயிட்டு அதை கையில எடுத்துக்கிட்டான். அந்த நேரம் வீரையன் கிட்ட ஒரு பிச்சைக்காரன் வந்தான். வீரையனையே பார்த்துட்டு நின்னான். வீரையனும் ஒன்னும் தெரியாதபடி, என்னப்பா அப்படி பாக்குற? இது என்னோட 100 ரூபாய். என் ஜோபிலேருந்து வெளியில கையை எடுக்கிறப்போ கீழே விழுந்துருச்சு. அதை தான் எடுத்தேன். ஐயா, உங்களை பத்தி அந்த கோபாலுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும். சரி, இப்ப என்னடா சொல்ற? அந்த 100 ரூபாய் அங்க கிடந்ததை நான் தான் முதல்ல பார்த்தேன். பார்த்தப்போ உன்னுடையதா இருக்கலாம். ஆனா இப்ப நான் அதை எடுத்துட்டேன். இது என்னுடையது. கீழே இருந்த அந்த பணம் ஒரு சின்ன பொண்ணுது. பாவம், அவளை கூப்பிட்டு கொடுத்துடலாம்.
என்ன சொல்றீங்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் பார்த்தது நீங்க எடுத்துட்டீங்க. தானம் பண்ணுங்க. நான் பண்ண மாட்டேன். தினம் தினம் நான் கடவுள்கிட்ட வேண்டுறப்போ எனக்கு இன்னைக்கு எப்படியாவது 100 ரூபாய் கிடைக்கணும்னு வேண்டிப்பேன். அப்படின்னா நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான். நீயும் நானும் ஒன்னா? நீ பிச்சைக்காரன், நீங்களும் கஞ்ச பிஸ்னாரி தானே. வாயை மூடு. ஐயோ வேணாங்க. பிச்சை எடுக்கிற என் கையால உங்க வாயை மூடினா அது அவ்வளோ நல்லா இருக்காது. டேய், நான் மூட சொன்னது என் வாயை இல்லை, உன்னுடையது. நான் வேண்டுற அந்த கடவுள் இத்தனை நாளைக்கு அப்புறமா என் மேல கருணை காட்டி இந்த 100 ரூபாவை கொடுத்துருக்காரு. இது ஏன் பணம். அதை தாயா நானும் சொல்றேன். அந்த கடவுள் உங்க மேல கருணை காட்டி 100 ரூபா கொடுத்துருக்காரு. எனக்கும் தான் அந்த கடவுள் என் மேல கருணை, இரக்கம், பரிதாபம் பட்டு தான் அந்த 100 ரூபாவை என் கண்ணில் காட்டினாரு. உன் கூட எனக்கு எதுக்குடா சண்டை? இந்தா, இந்த சில்லற காசை நீ வாங்கிக்கோ. இப்படி கொடுக்க போறப்போ அந்த பிச்சைக்காரன் வீரையனை கேவலமா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். நீ என்னை எப்படி பார்த்தா எனக்கு என்னடா? எனக்கு கிடைச்ச 100 ரூபா என்னுடையது. இது அந்த கடவுள் கொடுத்த பரிசு. தேங்காவை உடைக்கணும். இப்படி நினைச்சிட்டு அந்த ஊர்ல இருந்த ஒரு கோவிலை நோக்கி போனா வீரையன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கோவில் கிட்ட வந்தான். அப்போ வீரையன் நினைச்சான், ஐயோ, தேங்காய் உடைக்கணும்னா இப்போ நம்ம 25 ரூபா செலவு பண்ணணும். செலவுன்றது என்னோட வரலாறுலயே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? இப்படி யோசிச்சான். இப்படி சுத்தி முத்தி பார்த்த வீரையன் அங்க பக்கத்துல ரகுபதி, ஜெகபதின்னு அண்ணன் தம்பிங்க வச்சிருந்த 2 தேங்காய் கடைகளை பார்த்தான். அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு யோசனை மண்டைக்கு வந்தது. நேரா ரகுபதி கடைக்கு போய், இங்க பாரு, நீ அழுகி போன தேங்காய்களை விற்கிறியாமே, இப்படி கேட்டான். உடனே அந்த கடையை நடத்தி வந்த ரகுபதி பல்ல கடிச்சபடி கோபமா இப்படி சொன்னான். யார் சொன்னா உனக்கு? இப்படி கோபமா கேட்டான். ரகுபதி இப்படி பல்ல கடிச்சிட்டு கேட்டதும் வீரையும் கொஞ்சம் பயந்துட்டான். ஆனா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, அதோ அந்த பக்கத்து கடைக்காரன் தான் சொன்னான். அப்படியா, இங்கே இரு, அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். இப்படி வீரையனை கடைக்கிட்டே இருக்க சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஜெகபதியோட கடைக்கு போனான். அவ்வளவுதான். வீரையன் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருந்த ஒரு தேங்காயை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். சந்தோஷத்தோட கடவுளை பார்த்து பக்தியா, கடவுளே, இன்னொரு 100 ரூபா கிடைக்கிற மாதிரி பண்ண, அப்படியே உன் கருணையால ஒரு தேங்காவும் கிடைக்கிற மாதிரி பண்ணு, என் வேண்டுதலை நிறைவேற்றிருவேன். இப்படி வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்படியே சில நாட்கள் போச்சு. கோபால் வீரையன்கிட்ட கொடுத்த பணம் கிடைக்காது, அதை கடவுள் உண்டியில போட்டுட்டு தான் நினச்சிக்கிறேன்னு நினச்சிட்டு அவனுடைய தொழிலை நல்லபடியாக பார்த்து வாழ்க்கையை ஆரம்பிச்சான். கிட்டையா வீரையனை பார்த்ததுமே வீட்டை இழுத்து பூட்டிட்டாரு. கடையிலேயே உட்காந்துட்டு இருந்தாரு. வீரையன் ஏதாவது கேட்டா கடன் கிடையாதுன்னு கராரா சொல்லிட்டாரு. இதனால வீரையா அந்த கடையிலேருந்து வெளியில வந்துட்டு இருந்தப்போ கீழே மறுபடியும் இன்னொரு 100 ரூபா கிடைச்சிது. வீரையன் சந்தோஷப்பட்டான். ஆஹா, அந்த கடவுள் என் மேல எவ்வளோ கருணை காட்டிட்டாரு. இப்படி நினைச்சு கோவில் கிட்ட வந்தான். அங்க இருந்த ரகுபதி, ஜெகபதியோட தேங்காய் கடைகளை பார்த்தான் வீரையன். போன தடவை வந்தப்போ அந்த ரகுபதி கடையில தேங்காயை எடுத்தேன். என்ன அவன் அடையாளம் கண்டுப்பான். இந்த முறை அவன்கிட்ட போகக்கூடாது. ஜெகபதி கடைக்கு போவோம், நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம், அவன் அங்கேருந்து கிளம்புவான். அந்த நேரம்னு பார்த்து தேங்காவை எடுத்துருவோம். இப்படி திட்டம் போட்டு ஜெகபதியோட கடைக்கிட்ட வந்தான். மறுபடியும் அவன் சொல்ல வேண்டியதை சொன்னான். ஆனா இந்த முறை கடையில இருந்தவன் ஏமாந்து போல. ஏப்பா, நீ அழுகின தேங்காயை விற்கிறியாமே? ஆமா, எத்தனை வேணும்? இப்படி கேட்டான் ஜெகபதி. வீரையனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சான். அந்த கோவில் கிட்ட இருந்த ஒரு சிலரு வீரையன் கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. ரகுபதி ஜெகபதியோட சேர்ந்து அந்த ஊர்க்காரங்களும் வீரையனை வெளுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறமா அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அடிப்பட்ட வீரையன் வருத்தத்தோட நின்றுட்டு இருந்தப்போ பிச்சைக்காரன் வந்தான். வீரையனை பார்த்து, பாவம், உங்க பிஸ்னாரித்தனத்தால கிடைச்ச பணம் உங்களை எந்த நிலைமை ஆக்கியிருக்கு பாருங்க, இப்படி சொல்லி சிரிச்சிட்டு பிச்சைக்காரன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். வீரையன் ரொம்ப கஷ்டத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போனான். ஏகப்பட்ட செலவாயிடுச்சு.
அப்பத்திலிருந்து வீரையன் வேண்டும் போது அந்த 100 ரூபா பத்தி மட்டும் வேண்டல. இது இவங்க கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ராசிபுரம்ல ரமணான்னு ஒருத்தன் இருந்தான். ரமணா அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன். பெரிய வீட்ல சுகமா வாழ்ந்துட்டு வந்தான். அதே வீட்ல சீனுன்னு ஒரு வேலைக்காரன் இருந்தான். சின்ன வயசுல ரமணாவும் சீனுவும் சேர்ந்து தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நாட்கள்ல 2 பேரும் நண்பர்களா இருந்தாங்க. 2 பேரும் ஒன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா ரமணா பெரிய பணக்காரன்றதால நல்லா படிச்சு நல்ல வேலையில சேர்ந்தான். சீனு கிட்ட பணம் இல்லாததால படிப்பை விட்டுட்டு கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை செய்து வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள், டேய் சீனு, நாளைக்கு வெளிநாட்டிலேருந்து என் நண்பன் வரான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவன் அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வை. அதே மாதிரி அவனுக்கு என்னென்ன சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன், அதெல்லாம் வாங்கி வை, சரியா? சரி ரமணா, உன் நண்பனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். டேய் மடையா, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது என்ன பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு? திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணுற. எனக்கு கோவம் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும்ல. சரி, இனிமே கூப்பிடல. ஆமாம், உன்னை வேற எப்படி கூப்பிடணும்னு சொல்லு. சின்ன வயசில் நம்ம நல்ல நண்பர்களாக இருந்தோம், அதனால் நீ என் பேரை வச்சு கூப்பிட்ட. ஆனால் அதுக்காக எங்கள் அப்பா கோவத்தோட உன்னை என்ன அடி அடிச்சாரு, ஞாபகம் இருக்குல்ல? ஆ, ஞாபகம் இருக்கு. மறுபடியும் நீ அந்த மாதிரி அடி வாங்கக்கூடாதுன்னு நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். எல்லாரும் இருக்கிறப்போ நீ என்ன ஐயான்னு தான் கூப்பிடணும். யாரும் இல்லாதப்போ உனக்கு எப்படி கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்கோ. அப்படின்னா யாரும் இல்லாதப்போ உன்னை சாப்பாடுறாமன்னு கூப்பிடலாமா? டேய், நீ திருந்தவே மாட்டடா. நான் ஒன்றும் இப்போ சாப்பாடுறாம இல்லை. என்ன அப்படிலாம் கூப்பிடாத, வேற எப்படியாவது கூப்பிடு. சரிடா, அந்த நேரம் எனக்கு என்ன தோணுதோ அப்படி கூப்பிடுறேன். இப்போ போய் உன் நண்பனுக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் பண்ணுறேன். அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறேன், சரியா? சாப்பாடுறாமா? ஏய் திமிர் பிடிச்சவனே, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. இப்படி ரமணா கோவமா சீனுவை பிடிக்க முயற்சி பண்ணும்போது சீனு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். பால்ய சிநேகிதர்களா இருந்ததால சீனு பண்ற இந்த சேட்டைகள் ரமணாக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே அன்னைக்கு பொழுது கழிஞ்சுது. மறுநாள் காலையில வெளிநாட்டுல இருந்து ராகுல் அங்க வந்தான். ராகுல் வந்தவுடனே ரமணாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். இவ்வளோ நல்லா ஆச்சுரா உன்னை பார்த்து ரமணா. ரொம்ப இழைச்சிட்டு இருக்க போல. மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க? நான் ஒன்றும் இலைக்கலாம் இல்லைடா, நீ தான் கொஞ்சம் பெருத்த மாதிரி இருக்க. அது சரி, பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? யாயா, ரொம்ப நல்லா இருந்ததுடா. சரி, போய் குளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஓய்வெடு. நான் ராத்திரி வந்து உன்னை சந்திக்கிறேன். சரி சரி, இவன் தான் இந்த வீட்டு வேலைக்காரன், பேரு சீனு. உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் இவனை கேளு, சரியா? டேய் சீனு, கிட்ட இருந்து பார்த்துக்கோ. எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க ஐயா, கவலைப்படாதீங்க. சரி ராகுல், எனக்கு பக்கத்து ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம ராத்திரி சந்திப்போம். இப்படி சொல்லிட்டு ரமணா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ராகுலோட அறைய சீனு காட்டினான். அந்த அறையோட ஜன்னல் வழியா சாணியோட துர்நாற்றம் வந்ததால ராகுலால் தாங்க முடியல. சேச்சே, இது என்ன இது? இப்படி ஒரு துர்நாற்றம் வருது. ஐயோ, என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது. பக்கத்தில் தான் மாட்டுக்கொட்டா இருக்குங்க ஐயா, இன்னைக்கு சுத்தம் பண்ணல. நான் போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் ஓய்விடுங்க. எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கு, கொஞ்சம் டீ எடுத்துட்டு வரியா? சரிங்க ஐயா, இதோ இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். சீனு போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்தான். ராகுல் அந்த டீயை வாங்கி கடகடன்னு குடிச்சான். இத பார்த்து சீனுக்கு சிரிப்பு வந்தது. என்ன, நான் ஏதாவது ஜோக் பண்ணனா இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இல்லைங்க ஐயா, டீயை விருப்பப்பட்டு குடிச்சிங்கல்ல, அதில் இருக்கிற பால் அந்த மாடு கொடுத்தது. ஆனால் அது போட்ட சாணத்தோட வாசனை மட்டும் உங்களால் தாங்க முடியல, அதை நினச்சி தான் சிரிச்சேன். சீனு இப்படி பேசினதோ ராகுலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதே கோவத்தோட சீனுவை பலார்னு ஒரு அற விட்டான். அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த சீனு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். இன்னொரு முறை என்கிட்ட இந்த மாதிரி பேசணுன்னு வச்சுக்கோ, இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தல, கிளம்பு இங்கேருந்து. ராகுல் இப்படி பண்ணதும் சீனு வருத்தத்தோட அங்கிருந்து போயிட்டான். அந்த நாள் முழுக்க சீனு மௌனமா இருந்தான். ராகுலோட அறை பக்கமே போகல. ராத்திரி ரமணா வீட்டுக்கு திரும்பி வந்தான். வந்தவுடனேயே அவசரமா சீனுவை கூப்பிட்டான். ஏய் சீனு, சீனு, எங்கடா போன? இங்க வா. என்னங்க ஐயா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அவசரமா கூப்பிடுறீங்க? ஏதாவது பிரச்சனையா?
இங்க வா. ஒன்றும் இல்லை, உடனே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு, ராகுலையும் வர சொல்லு. சரிங்க ஐயா. இப்படி சொல்லிட்டு சீனு போய் ராகுல கூப்பிட்டான். ராகுலும் ரமணாவும் சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்தாங்க. சீனு பரிமாறினான். ராகுலுக்கு சீனு மேல இருந்த கோவம் கொஞ்சம் கூட குறையல. அதனால சீனுவை முறைச்சு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டான். அப்போ என்ன ராகுல், இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? சீனு நல்லா கவனிச்சுக்கிட்டானா? ஐயோ, நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேங்க. என்ன ராகுல் ஐயா, உங்களுக்கு குழம்பு ஊத்துட்டா? ஏய் சீனு, நடுவில் நீ எதுவும் பேசாத, நீ சொல்லு ராகுல். எங்க பாரு ராகுல், நான் எதுக்கு வந்தேன்னே நான் உன்கிட்ட சொல்லலை. முதல்ல அதை பற்றி பேசுவோம். என்ன சொல்ற? சரிடா, என்ன விஷயம்? நானும் அதை பற்றி கேட்கவே இல்லை. நான் ஒரு பேங்க்ல கடன் வாங்கியிருந்தேன். வியாபாரம் நல்லபடியாக நடந்ததுன்னா அந்த கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சபடி நடக்கலை. என்ன ஆச்சு? வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சு. அதனால என்னால் கடன் அடைக்க முடியல. ஆனால் இந்த தடவை வியாபாரத்தில் கண்டிப்பாக நல்ல லாபம் வரும்னு எனக்கு தெரியும். அதனால அந்த பணத்தை நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்தினா நான் உனக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். நீ எனக்கு உதவி செய்வேன்ற நம்பிக்கையோடு தான்டா இங்கே வந்தேன். இது என்னடா, நீ என்கிட்ட உதவி கேட்டால் நான் முடியாதுன்னு நான் சொல்லுவேன்? கண்டிப்பாக செய்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. அப்படின்னா நாளைக்கு நம்ம பேங்க்குக்கு போவோம். நீ எனக்கு அங்கே வந்து பணம் கொடுத்தினா அதை வச்சு நான் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவேன். அப்புறம் நான் நிம்மதியாக இருப்பேன்டா. சரிடா, கண்டிப்பாக நாளைக்கு பேங்க்குக்கு போவோம். உன் கடன் எல்லாத்தையும் தீர்த்துருவோம். சரியா? நீ கவலைப்படாத. இப்படி ரமணா வாக்கு கொடுத்ததும் ராகுல் சந்தோஷமா சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க அறைக்கு போய் 2 பேரும் படுத்தாங்க. மிச்சம் மீதி வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீனு போய் படுக்கிறப்போ ராகுல் அங்க தனியா நின்னுட்டு இருந்தான். சீனு போய் ராகுல் கிட்ட பேச்சு கொடுத்தான். என்னங்க ஐயா, இங்க தனியா இருக்கீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரமணா ஐயா உங்க கடன் எல்லாம் தீர்த்துடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். டேய், நீ ஒன்றும் எனக்கு ஆறுதல் செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. முதல்ல கிளம்பு. உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு. ஆனால் உன்ன மாதிரி ஆளெல்லாம் ரமணா எப்படி தான் கூட வச்சிருக்கானோ. அவனுக்கு மூளைகளை கெட்டு போச்சா தெரில. இங்கே பாருங்க ராகுல், ரமணா ஐயாவை ஏதாவது சொன்னீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு, அதை கொஞ்சம் மறந்துடாதீங்க. அவன் என்னடா எனக்கு உதவி செய்யறது? நாளைக்கு அவன் எனக்கு பணம் கொடுத்ததும் அதுக்கப்புறம் நான் அவனுக்கு என்ன வேலை காட்டுறேன் பாரு. நான் இங்கே வந்ததே அவன்கிட்ட பண உதவி கேட்டு இல்லை, அவனோட பணத்தை எல்லாத்தையும் சுருட்டுறதுக்காக. நான் இப்பவே இதெல்லாம் ரமணா ஐயா கிட்ட சொல்றேன். இப்படி சீனு அந்த விஷயத்த சொல்ல போகும்போது ராகுல் கம்பு எடுத்து தலையில அடிச்சான். சீனுவை ஒரு அறையில கட்டி போட்டான். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தான். மறுநாள் காலையில ராகுல் ரமணாவோட பேங்குக்கு கிளம்புறதுக்கு தயாரா இருந்தான். ஆனா ரமணாக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. என்னடா யோசிக்கிற? வா கிளம்பலாம், போலாம். இந்த சீனு எங்க போனான்னே தெரியலையே. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான். இப்ப வீட்டில் இல்லாம எங்க போனான்னு தெரியலையே. வெளியூருக்கு போனோன்னு என்கிட்ட சொல்லியிருந்தான்டா. ஒருவேளை அங்கதான் கிளம்பிருப்பானோ. இல்லடா, அவன் ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரமணா இப்படி சீனுவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது ராகுலுக்கு கோவமா வந்தது. டேய், அவன் என்ன உன்னோட அண்ணனா தம்பியா? வெறும் ஒரு வேலைக்காரன் தானே. அவனை பத்தி தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத. வா போலாம். என்னடா ராகுல், வாய் நீளுது. நீ இப்ப வரியா இல்லையா? வர முடியாதுடா, வரவே முடியாது. என்ன பண்ணுவ? நீ வரலனா என்னடா, உனக்கும் அந்த சீனுக்கு ஆன நிலைமை தான் ஆக போகுது. இப்படி ரமணாவையும் கம்பால அடிச்சு கைத்துல கட்டி போட முயற்சி பண்ணான். ஆனா ரமணா ராகுல திரும்பி அடிச்சான். ராகுல கட்டி போட்டுட்டு சீனுவை தேட ஆரம்பிச்சான். ரமணா அறையில கட்டி போட்டிருந்த சீனுவை காப்பாத்தினான். ரமணாக்கு கோவம் இன்னும் அதிகமாச்சு. அந்த கோவத்தோட ராகுல போட்டு இன்னும் நல்லா அடிச்சான். அவன் என்ன உன் கூட பிறந்தவனாடா? அவனுக்காக நண்பனான எண்ணி அடிக்கிறியா? நிறுத்துடா. இவனையா யாருன்னு கேக்குற? இவன் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லை, என்னுடைய நண்பன். உன்ன மாதிரி போலியான நண்பனை என்னால அடையாளம் கண்டுக்க முடியாதுன்னு நினைச்சியா? நீ வந்த அன்னைக்கே சீனுவை அடிச்சன்னு எனக்கு தெரியும். ஆனா சீனு அதை மறைச்சிட்டான். நான் எங்க வருத்தப்படுவனோன்னு நினைச்சு அவன் அதை என்கிட்ட மறைச்சிட்டான். நான் அவனோட நண்பனா இருந்த ஒரே காரணத்தினால அவன் என்கிட்ட வேலைக்காரனா இருக்கான். எப்பவும் என் நல்ல இந்த மாதிரி ஒருத்தன் ஏன் நண்பனா கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்.
இப்படி ரமணா சொன்னதும் சீனு கண்ணீரோட ரமணாவை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் ராகுலோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைக்க கூட்டிட்டு போனாங்க. ரமணா சீனுவோட நட்பை புரிஞ்சுக்கிட்டு ராகுல் தான் செஞ்ச தப்புக்கு ரொம்ப வருந்தினான். இது இவங்க கதை, உண்மையான நண்பன். இன்னொரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.